பச்சரிசி இருந்தால் போதும், ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெடி. இப்போ அது செய்யறதுக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு கட்டியான தயிர் சேர்த்துடலாம். 1/4 கப் பால் சேர்த்துடலாம். இப்போ டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் கோகனட் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் எல்லோ ஃபுட் கலர், இதுக்கு பதில் வந்து சேஃப்ரான் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இதோட 3 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ இதோட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ஒரே மாதிரி இருக்கிற பவுல் எடுத்துருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கின்னு அரை பவுல் வர மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணிங்க. இப்போ இது 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நான் காய்ச்சின பால் வந்து ஒரு 300லேருந்து 400 ml சேர்த்துட்டு பால்லேயே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் எல்லோ ஃபுட் கலர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலோடு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 15 நிமிஷமாக வந்து நல்லா வெந்து இருக்குது. இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆறட்டும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சே வந்துருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண பால் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ திருப்பியும் வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு இது மேலே பால் சேருங்க. 2-3 டைம் இந்த மாதிரி பால் சேர்த்து பாருங்கள். இப்போ நல்ல ஜூஸியான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து அரிசி வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது கடையில் கூட இந்த ஸ்வீட் கிடைக்காதுங்க. வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணும்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.